என்னுடைய நேம் தருண். நாங்கள் வந்து வல்லாரை செக்கு எண்ணெய்ன்னு சொல்கிற எண்ணெய் மில்லு நாகர்கோயிலையும் தக்கலையிலையும் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு வந்து மீன் ஊறுகாய் தயாரித்தல் எப்படின்னு சொல்லி காணிக்க போகிறோம். மீன் ஊறுகாய் தயாரிக்கிறதுக்கு வல்லாரை செக்கு எண்ணெய், அதாவது கோல்டு ப்ரெஸ்ட் முறையில் தயாரிக்கப்பட்ட செக்கு நல்லெண்ணெயை தான் ஊற்றி பொரிக்கிறோம். வேண்டிய நெய்மின் சோறையை கழுவி எடுத்து கட் பண்ணி அதனுடைய ப்ராசஸுக்கு தேவையான விஷயங்கள்லாம் போட்டு தடவி எடுத்து வச்சு 2 hours நாங்கள் நினைச்சிருக்கோம்னா ப்ராசஸுக்கு பிறகு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஊறுகாய் போடுறதுக்கு நம்ம வந்து என்னென்ன இன்கிரியன்ஸ் பயன்படுத்துகிறோம்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நல்ல மிளகு, அப்புறம் சோம்பு, ஜீரகம், மஞ்சள், உப்பு, இவ்வளவும் நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த ஃபிஷ்ல நம்ம நல்லா தடவி ஒரு 2 hours நல்லா மேரினேட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம இப்போ ஃப்ரை பண்ணுறோம். இந்த மீன் ஊறுகாய் தயாரிக்கும் போது எந்த விதமான கெமிக்கலோ கலர் பொடியோ நாங்கள் ஒரு நாளும் சேர்க்க மாட்டோம். அதே மாதிரி தான் நாங்கள் செக்கு எண்ணெய் தயாரித்து வைக்கிறோம்ல, அதில் வந்து எந்த கலப்படமும் கிடையாது. அதாவது சொல்லப்போனா வந்து தாய்ப்பாலுக்கு சமமான செக்கு எண்ணெய்னா எங்க எண்ணெய் தான். இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது நம்ம கொஞ்சம் சிம்ல வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். தீயை ரொம்ப கூட்டி வச்சு ஃப்ரை பண்ணக்கூடாது. ஒரு 1/4 கிலோ, இப்போ வந்து எக்ஸாம்பிள் இதில் ஒரு 1/4 கிலோ மீன் வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இந்த 1/4 கிலோ மீன் ஃப்ரை ஆகுறதுக்கு நம்ம சிம்ல வச்சு ஃப்ரை பண்ணுறதுனால எப்படியும் ஒரு 25 minutes ஆகும். ஏன்னா நம்ம வந்து இது ரொம்ப கூட்டி வச்சு பொரிச்சிட்டோம்னா அது ஃபிஷ்ஷும் வந்து கரிஞ்சிரும், அப்புறம் அதில் ஊறுகாயோடைய டேஸ்ட் மாறிடும். அதனால நம்ம ரொம்ப குறைச்சி வச்சு நிதானமாக தான் பொரிச்சு எடுக்கும் போது தான் உங்களுக்கு வந்து பிக்கிள் நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இது செக்கு நல்லெண்ணெயில் வந்து தயாரிச்சதுனால நுரை எல்லாம் வரும். அதாவது நல்லெண்ணெய்னாலே நுரை வரும். நுரை வந்த உடனே உள்ள என்னத்தை கிடக்குதுன்னு தெரியாம இருக்குது, ஐயே நுரையில அடிக்குது, இந்த எண்ணெய் வந்து மோசமான எண்ணெயா இருக்குமோலாம் நினைப்பாங்க மக்கள். 100% பியூர் என்னுடைய சொந்த ப்ரொடக்ஷன் வல்லாரை செக்கு நல்லெண்ணெயில நாங்க தயாரிக்கிறோம் இந்த மீன் ஊறுகாவை. இப்போ வந்து நமக்கு வந்து இது நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. நமக்கு ஒரு ஹாஃப் ஃப்ரை தான், இது டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஒரு ஹாஃப் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து நம்ம மாற்றி வைக்கணும். வச்சுட்டு இன்னும் அடுத்தால உள்ளதை எடுத்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம வந்து மீனெல்லாம் ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் நம்ம வந்து பிக்கிள் ரெடி பண்ணுறதுக்குள்ள ப்ராசஸில் போகிறோம். இப்போவும் நம்ம வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது நல்லா சூடான பிறகு நம்ம வல்லாரை செக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து இன்கிரியன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மசாலா என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன அதே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், நல்ல மிளகு, ஜீரகம், மஞ்சள், இது கூட கொஞ்சம் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணி நம்ம அரைச்சிருக்கிறோம். அரைச்சி இது வந்து கொரகொரப்பா அரைச்சா போதும், பேஸ்டா அரைக்க வேண்டாம். அரைச்சிட்டு இப்போ எண்ணெய் சூடான உடனே இந்த மசாலாவை நம்ம இதுக்கு உள்ள எண்ணெயில நம்ம போட்டு நம்ம திருப்பி இந்த மசாலா எல்லா இதுவும் பொருட்களும் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகி ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல வரணும். இதுவுமே நம்ம சிம்ல வச்சு தான் நம்ம வந்து வதக்கணும். தீ கூட்டி வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வந்து போட்ட மசாலா வந்து நல்லா எண்ணெயில நல்லா வந்து ஃப்ரை ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ஃபிஷ்ஷை எடுத்து நம்ம வந்து அதில் ஆட் பண்ணணும். நம்ம ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை நம்ம இப்போ இந்த மசாலாலாம் நம்ம வந்து எண்ணெயில் வெந்துட்டு இருக்குல்ல மசாலா, அது கூட நம்ம இந்த ஃபிஷ்ஷை ஆட் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா சைமல்டேனியஸாக நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். வரமிளகாய் பவுடர், ஸோ இதை நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர், இதை நம்ம வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மல்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் வறுத்து அதை நம்ம பவுடர் பண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணி நேரம் வந்து மீன் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னா பார்த்தோம். மீன் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது மீன் ஊறுகாய். ஸோ இந்த மீன் ஊறுகாவை நான் வந்து இப்போ சாப்பிட்டு காமிக்க போகிறேன் இது எப்படி இருக்குன்ட்டு. ஆல்ரெடி அது கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். இதோட ரிவ்யூ வந்து எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு சொல்ல போகிறேன்.
சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சோப் செமையாக இருக்குது, பக்காவாக இருக்குது. நீங்கள் இப்போ வெளியில் ஹாஸ்டலில் ஏதாவது தங்கியிருக்கீங்க, இல்லை இங்கேருந்து நீங்கள் வெளிநாட்டில் போயிட்டு நீங்கள் ஒரு ஃபுட் லவர் அண்ட் ஒரு ஃபிஷ் லவராக இருந்து உங்களுக்கு மீன் கிடைக்காத ஒரு ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மீன் ஊறுகாவை வாங்கிட்டு போய் நீங்கள் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். நிஜமாவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. அண்ட் இதில் வந்து இவங்க யூஸ் பண்ண இந்த எண்ணெய் எல்லாமே சுத்தமான ஆர்கானிக்கான எண்ணெய். ஸோ நம்ம உடம்புக்கும் எந்த கெடுதலும் வராது. தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. மீன் ஊறுகாய் வந்து வீட்டில் வச்சு நம்ம தயாரிச்சுட்டு இருந்தோம். அந்த மீன் ஊறுகாயை நம்ம நாகர்கோயிலில் கலெக்டரேட் பக்கத்தில் ரேமாண்ட் ஷோரூம் இருக்குது. ரேமாண்ட் ஷோரூமுக்கு ஏத்தால வந்து வல்லாரின்னு சொல்கிற என்னுடைய சொந்த பிராண்ட் கடை இருக்குது. அந்த கடையில் வச்சு நம்ம சேல் பண்ணுறோம். இந்த கடையை கொஞ்சம் நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். இந்த கடையில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் வாங்க. ஓகே சார், ஓகே. நம்ம தேங்காய் வந்து நீங்கள் வந்து எத்தனை வருஷம் வாங்கிட்டு இருக்கிறீங்க? ப்ளீஸ் 1 year வாங்கிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு எண்ணெய்? எப்படி தரமா எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல? இதுதான் எங்களுடைய ப்ராசஸ் வந்து என்ன 100% பியூரா வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் சப்ளை பண்ணணும்னு தான் எங்களுடைய ஆசை. நீங்க இவ்வளவு நாளும் வந்து தொடர்ந்து வாங்கி நன்றி. ஓகேங்களா? சரி, ஓகே. அது மாதிரி கருப்பு கவனி அரிசியும் நீங்க இப்ப வாங்கிட்டு போறீங்க. ஓகே, தேங்க்யூ. வந்து வாங்குறீங்க. இந்த நம்ம கடலை எண்ணெய் வந்து நீங்க எத்தனை வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? 2 வருஷமா வாங்கிட்டு இருக்கிறீங்க. கடலை எண்ணெய் நல்லா இருக்குதுல்ல? ஓகே. எப்பவுமே தரமா தருவோம். நீங்க எங்களுக்கு பேர் ஆதரவு என்னைக்கும் தரணும். ஓகேங்களா? மீன் ஊறுகாய் வந்து நம்ம வீட்டில் வச்சு தயாரிச்சு அங்கே வச்சு ரீபேக் பண்ணி நம்ம பாட்டிலில் ஜாரில் வந்து இதே மாதிரி அனுப்பிச்சிருவோம்னா பேக் பண்ணி சேல் பண்ணுறோம். இந்த மீன் ஊறுகாய் வந்து உத்தேசம் வந்து 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் வரை கிடாம இருக்கும். இதை வந்து பாதுகாத்து ஈரம் மட்டும் போடக்கூடாது. நீங்கள் அப்படியே வச்சு பயன்படுத்திக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம வந்து செக்கு தேங்காய் எண்ணெய், செக்கு நல்லெண்ணெய், செக்கு கடலை எண்ணெய் 3மே தயாரித்து விற்கிறோம். வந்து இந்த இடத்துல மிஷினை வச்சு தான் நாங்கள் 6 வருஷமா மிஷின் இந்த இடத்துல வச்சு நாங்கள் தயாரிச்சு வித்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வாழ்க்கை தரத்துக்கு மாற்றத்தின் அடிப்படையில நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா கடையுடைய ஸ்டைல வந்து மாத்தினதால மிஷினை வந்து இடம் மாத்தி வச்சு தயாரிச்சு இங்க வந்து வச்சு விற்கிறோம். இப்ப இது வந்து தேங்காய், செக்கு தேங்காய், செக்கு நல்லெண்ணெய், செக்கு கடலெண்ணெய், இந்த 3மே வந்து நம்ம உடம்புக்கு எல்லாருக்கும் தேவை. அதனால மாத்தி வேற எந்த எண்ணெயும் வாங்கி பயன்படுத்தாம இந்த 3 எண்ணெயும் நம்ம உடம்புக்கு தேவையான எண்ணெயை வாங்கி பயன்படுத்தினோம்னா நோய் இல்லாம இந்த உலகத்துல வாழலாம். சோப்பு தயாரிக்கிற கம்பெனில போய் நான் ட்ரைனிங் எடுக்க போனேன் ஈரோடுல. அங்க வந்து நம்ம ஃப்ரெண்டு ஆல்ரெடி வந்து 4 சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்க வந்து ட்ரைனிங் எடுத்த பிறகு அவ்வளவு பெரிய நிறுவனத்துக்குள்ள நம்மளும் வந்து மேனுஃபேக்சர் பண்ண வேண்டாம்னு சொல்லி இப்போ அங்க இருந்தே நான் வாங்கி தான் விற்கிறோம். வாங்கி வித்தாலும் வந்து பேபி சோப்புன்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. இது குழந்தைகளுக்கு வந்து 5 வயசு கீழே உள்ளவங்களுக்கு போடலாம். அதுக்கு பிறகு வந்து 33 ஹெர்பல் இருக்குது. இது 5 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஆவாரம்பூ சோப்பு இருக்குது. அதுவும் 5 வயசுக்கு மேல உள்ளவங்க யூஸ் பண்ணலாம். ஆக்டிவேட்டட் சார்கோல் சோப் இருக்குது. இது 5 வயசுக்கு மேல. நம்ம கடை வந்து 8 வருஷமா வல்லாரின்னு சொல்ற செக்கு எண்ணெய் பிராண்ட் நேம்லயே வந்து இதே இடத்துல 8 வருஷமா இயங்கிட்டு இருக்குது. என்னுடைய அனுபவம் எடுத்துட்டா 10 வருஷம் அனுபவம். இந்த 10 வருஷம் அனுபவத்தை தான் ஒரு எண்ணெய் ஆர்கானிக் ஷாப்பாட்டு செய்யணும்னு சொல்லி வல்லாரின்னு சொல்ற பிராண்ட் நேமை தயாரிச்சு இப்போ ஆல் ட்ரை ஃப்ரூட்ஸு, ஃபுட்டுக்கு தேவையான எண்ணெய் வகைகள் அண்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி லைட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது கேஷ்யூ நட்டு, இது வந்து நம்ம மாவட்டத்துக்கு மிக தலை சிறந்தது ஒண்ணு. கேஷ்யூ நட்டு அதாவது முந்திரி பருப்புன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கப்பல் அண்டின்னு மலையாளத்துல சொல்லுவாங்க. அதனால வந்து அவ்வளவு டேஸ்டா உள்ள முந்திரி பருப்பு வந்து நம்ம விற்கிறோம். அதுக்கு பிறகு பூங்கார் புட்டு மாவுன்னு சொல்லி ஒரு புட்டு மாவு தயாரிச்சு நாங்க விற்கிறோம். இந்த பூங்கார் புட்டு மாவு வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸ். இந்த ட்ரெடிஷ்னல் ரைஸ்ல புட்டு மாவு வந்து தயாரிச்சு வச்சு விற்கிறோம். இதை வந்து ரைஸா வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் 10 ஹவர் வந்து மினிமம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அதை 10 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணாம 15 நிமிஷத்துல புட்டாட்டு சாப்பிடலாம். அதுக்கு தான் பூங்கார் புட்டு மாவு, மாப்பிளை சம்பா புட்டு மாவு, கருப்பு கவனி புட்டு மாவு, நாட்டு கம்பு புட்டு மாவு, ரத்தசாலி புட்டு மாவு, ராகி புட்டு மாவு, இது எல்லாமே அரிசியா எங்கெல்லாம் விளையுதோ அங்கிருந்து கலெக்ட் பண்ணி வந்து கிளீன் பண்ணி இதை வந்து தேவையான அளவு குவர வச்சு பொடிச்சு மீண்டும் நல்ல நயமா வறுத்து நாங்க வந்து பாக்கெட்ல போட்டு விற்கிறோம். இது மினிமம் 6 மாசம் இந்த புட்டு பொருள் இருக்கும். இந்த புட்டு மாவு, இந்த புட்டு மாவுல எந்த கலப்படமோ எந்த கெமிக்கலோ நாங்க சேர்க்கவில்லை. எள்ளு உருண்டை, இந்த எள்ளு உருண்டையில வந்து எள்ளும் கருப்பட்டி மட்டும்தான் சேர்த்திருக்கிறோம், வேற எதுவுமே கிடையாது. 3 நாள் அருமையான டேஸ்டா இருக்கும். அதுக்கு பிறகும் வச்சு சாப்பிட போறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க. 3 நாளைக்கு பிறகு இந்த எள்ளு உருண்டை இருக்காது. அதாவது கெமிக்கல் போட்டதெல்லாம் 3 மாசமோ 6 மாசமோ இருக்கும். கெமிக்கல் போட்டதை வாங்கி சாப்பிடறதை தவிர்க்கவும். பசு நெய், இந்த பசு நெய் வந்து நாங்க வீட்டுல வச்சு தயாரிக்கிறோம். அதாவது என்னுடைய நண்பர் திருப்பூர்ல இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்க இருந்தா இந்த பிசினஸை நான் வந்து செய்யறதுக்கு காரணமே அவங்களுடைய பண்ணையில இருந்து பால் எடுத்து
அவங்க வெண்ணையா மாத்தின பிறகு எனக்கு தந்துருவாங்க. நான் என்ன செய்றோம்னா வீட்டுல வச்சு என்ன செய்றேன், சின்ன ஒரு மிஷின் எக்யூப்மெண்ட் ரெடி பண்ணியிருக்கிறேன். மேனுவலா உட்காந்து கிண்டதுக்கு பதில் அந்த மிஷின் ஆட்டோமேட்டிக்காவே எஸ்எஸ் பாத்திரத்துல வச்சு நாங்க காய்ச்சி எடுக்கிறோம். இதை வந்து சொல்ல போனா எந்த கலர் பொடியோ எந்த கெமிக்கலுமே சேர்க்கப்படாத ஒரு பசு நெய். இந்த பசு நெய்யை சாப்பிட்றதுனால குழந்தைகள், சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வர இந்த பசு நெய்யை கொடுக்கலாம். அவங்களுக்கு ஹெல்த்தா இருக்கும். அப்புறம் ஊட்டியிலிருந்து தேயிலை வாங்கி ஏலக்காய் போட்டு ஏலக்காய் டீ தூள்னு சொல்ற இதை நாங்க விற்கிறோம். அதுவும் எங்க பிராண்ட் நேமிலே தான் விற்கிறோம். அப்புறம் கருப்பட்டியில கடலை போட்டு, அதாவது கருப்பட்டி பதனி வந்து காய்ச்சிட்டு இருக்கும் போது அந்த பதனியை அப்படியே வந்து கடலையை வந்து அது காஞ்சி வரும்போது பக்குவம் வரும்போது கடலையை உள்ள போட்டு அதையும் வந்து அச்சில ஊத்தி, ஓகே நம்முடைய ஃப்ரெண்டு நம்முடைய நெட்வொர்க் இருக்குது, அந்த நெட்வொர்க்கு உள்ளாடியில் அவங்களுடைய ப்ராடக்ட் தான் ரொம்ப நல்லா இருக்கும், வாங்கி யூஸ் பண்ணலாம். ஒயின், அதாவது கிரேப்பை ஒயினாட்டு ஜூஸ் எடுத்து நாங்க வச்சு விற்கிறோம். இது வந்து கிளாஸ்ன்னு சொல்ற நேம்ல என்ன வச்சிருக்கிறோம்னா சேல்ஸ் பண்றோம். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுலயும் கெமிக்கல்லாம் கிடையாது, ஹோம்மேடு இதுல ஒயின் தயாரிச்சு விற்கிறோம். தேன், இது வந்து கொம்பு தேன். இந்த கொம்பு தேன் வந்து ஃபாரஸ்ட்ல இருந்து நம்ம எடுத்து விற்கிறோம். இது வந்து கெமிக்கல் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஃபாரஸ்ட்ல போய் பூச்சி மருந்தோ உரமோ யாருமே வைக்கல. ஆனா உண்மையிலேயே சொல்ல போனா பார்த்து வாங்கி பார்த்து கலெக்ட் பண்ணி நாங்க வந்து என்னச்சிருக்கோம், எங்களுடைய பிராண்ட் நேம்ல வந்து போட்டு விற்கிறோம். கற்கண்டுடைய சைஸை பாருங்க, ஒரு 1 இன்ச் ஸ்கொயர்ல இருக்குது கற்கண்டு. இந்த கற்கண்டு நாகர்கோயில்ல எங்கேயாவது கிடைக்குமா, இல்ல சென்னையில எங்கேயாவது கிடைக்குமானா கிடைக்காது. இது உடங்குடியில நம்ம ஃப்ரெண்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அவர் வந்து வேற யாருக்குமே வெளியே சப்ளை பண்ணல. எக்ஸ்போர்ட் பீஸ் வந்து எனக்கு தந்திருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு பீசஸ் என்ன பெருசா இருக்கு பாருங்க, எவ்வளவு ட்ரையா இருக்குன்னு பாருங்க. இது லாஸ்ட் இயரோட கற்கண்டு, லாஸ்ட் இயரா உள்ள கற்கண்டு எவ்வளவு வந்து ஈரம் இல்லாம நயமா இருக்குது பாருங்க. அதே மாதிரி கருப்பட்டியும் அவருடைய ப்ராடக்ட் தான், சொந்த ப்ராடக்ட் தான், ஃப்ரெண்டு தான். அந்த பாருங்க சவுண்டை பாருங்க, அது காஞ்சிருக்க தன்மையை பாருங்க. இதுல வந்து எதுவுமே வந்து சேர்க்கப்படாத ஒரு கருப்பட்டி நம்மகிட்ட வந்து எப்ப நாளும் நீங்க வந்து வாங்கலாம். ஆல் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது. வால்நட் இருக்குது, பிஸ்தா இருக்குது, அத்தி இருக்குது, டேட்ஸ் இருக்குது, முந்திரி பருப்பு இருக்குது, வெள்ளை ஒயிட் கிரேப்ஸ் இருக்குது, பாதாம் பிஷின் இருக்குது, நெல்லிக்காய் இருக்குது, கடலை இருக்குது, பாதாம் இருக்குது, பிளாக் கிரேப்ஸ் இருக்குது. என்னுடைய செக்கு எண்ணெய் நிறுவனம் வந்து கடந்த 8 வருஷமாட்டு இயங்கிட்டு வருது. நான் வல்லாரன்னு சொல்ற பிராண்ட் நேம்ல வந்து ஆர்கானிக் ப்ராடக்டா பார்த்து விற்பனை செய்கிறேன். இதை வந்து ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றது தான் இதனுடைய திறமை. ரா மெட்டீரியல் வந்து எவ்வளவு தூரம் நல்லதா பர்ச்சேஸ் பண்றோமோ அவ்வளவு தூரம் வந்து நல்லதடியா தரமாட்டு வந்து எண்ணெயை தயாரிக்கலாம். அதே மாதிரி மீன், இன்னைக்கு நான் போய் மீன் வாங்கினேன். இந்த மீன் வீடியோ எல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சேன், மீன் பொரிச்சது. அந்த மீன் வந்து நாங்க ப்ரிப்பேர் பண்ண, நான் டைரக்டா இன்னைக்கு கடல்ல போய் நான் நினைச்சிட்டேன், மணக்குடி கடல்ல போய் நான் நினைச்சிட்டேன் வாங்கிட்டாங்க வந்தேன். அதாவது வந்து மீன், நல்ல மீன் கிடைச்சா மட்டும்தான், போட்ல உள்ள நல்ல மீன் கிடைச்சா மட்டும் தான் நான் வந்து வாங்குவேன். இதே மாதிரி ஒவ்வொரு ரா மெட்டீரியலும் தேடி பார்த்து நல்ல ரா மெட்டீரியலை கலெக்ட் பண்ணி தான் நாங்க எனக்கு இந்த ஸ்தாபனத்தை வச்சிருக்கிறோம். அதாவது கலப்படமான எண்ணெய் பொருள்ல வந்து மனம் போல மார்க்கெட்ல இருக்குது, மனம் போல விலை குறைந்தும் மார்க்கெட்ல கிடைக்கும். விலை குறைஞ்சி வாங்காத விட விலையை வந்து பார்க்காம தரமானதை வாங்கி எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னா நோய் இல்லாம இந்த உலகத்துல வாழலாம். அதாவது கேன்சர் சொல்ற நோயின்னு சொல்றாங்க, எதிர்ப்பு சக்தி எல்லாம் பிள்ளை வளருதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து என்ன, தரமான பொருட்களை தேடி வாங்கி சாப்பிடாத காரணத்தினால்தான் நோய் வந்து என்ன செய்றாங்க, ஒவ்வொருத்தரும் சிரமப்படுறாங்க. ஃபியூச்சர்ல போய் என்ன செய்றாங்க, ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்றாங்க. டயபிட்டிஸ் வராது, ப்ரெஷர் ஏறாது, கொலஸ்ட்ரால் வராது. இத மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. முட்டு வலி வராது, கழுத்து வலி வராது, இடுப்பு வலி வராது. ட்ரெடிஷ்னல் ஃபுட்டா பார்த்து வாங்கி சாப்பிட்டோம்னா ஒரு நோய் இல்லாம இந்த உலகத்துல நினைச்சலாம். என்ன மாதிரி நிமிந்து எப்பவும் நடக்கலாம். எனக்கு வயசு இப்ப 54 வயசாகுது. நான் இப்பவும் நான் நிமிந்து இருக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி என்னைய மாரி நீங்க ஓடிச்சாடி வாழணும்னா கண்டிப்பா வந்து நீங்க நினைச்சிருக்கீங்கன்னா ஃபுட்டு விஷயத்துல வந்து எக்காரணம் கொண்டு கஞ்சம் பிடிக்காதுங்க. ஃபுட்டு விஷயத்துல கஞ்சம் பிடிச்சிட்டீங்கன்னா வாழ்க்கையில வந்து என்ன செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கையை அனுபவிக்காமலே இந்த உலகத்துல வந்து நம்ம பிரிய வேண்டியதா இருக்கும். நம்மளை வேற யாரோ கவனிக்க வேண்டிய கட்டாயத்தின் அடிப்படையில் நம்ம இருப்போம். நம்மளை யாருமே கவனிக்க வேண்டாம். அதாவது ஒரு பழமொழி உண்டு, முருங்கை நட்டவன் வெறுங்கையால் நடப்பான். முருங்கை நட்டவன் வெறுங்கையால் நடப்பானா என்ன, முருங்கைக்காயுடைய பெனிஃபிட் எல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தினோம்னா அவன் வந்து கை ஊனாமலே, காலு ஊனாமலே, கம்பு ஊனாமலே அவன் வாழ்க்கையில அவனுடைய வயசை முடிக்கிறது வர அவன் என்ன செய்வாங்கன்னா கம்பு யாருடைய ஹெல்ப்பும் இல்லாம நடக்க முடியும். அதுபோல ஃபுட்டு விஷயத்துல வந்து தெளிவா இருங்க. நம்மளுடைய 5 அடி உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், 5 இன்ச்சு நாக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்காதுங்க. தயவு செய்து நல்ல வகைகளை வாங்கி எப்பவுமே சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழுங்க. என்னுடைய பிராண்ட் நேம் வந்து வல்லாரை ஆர்கானிக் செக்கு எண்ணெய் மில்லுன்னு சொல்லி நான் கலெக்டரேட்டுக்கு பக்கத்துல தான் வச்சிருக்கிறேன். நாகர்கோவில் கலெக்டரேட்டு பிளஸ் சப் கலெக்டர் ஆபீஸ் தக்கலை, அங்கேயும் என்னுடைய ஷாப் இருக்குது. 2 ஷாப்லயுமே என்னுடைய பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். என்னுடைய பிராண்ட் நேம் வல்லாரை ஆர்கானிக்
அண்ட் நேச்சுரல் தோட்டம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் 7708533250. நீங்க என்னுடைய வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தேவையான பொருளை கொஸ்டின் கேட்டு நீங்க போட்டீங்கன்னா நான் வந்து என்னுடைய ப்ராடக்டுடைய டீட்டெயில்ஸ்களோ இல்லை அதனுடைய ப்ரைஸோ நான் உங்களுக்கு உடனடியாக தெரியப்படுத்துவேன். 8 வருஷமா ஆதரவு தந்த அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் மனமுகர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுசா வரக்கூடிய வாடிக்கையாளரும் வரவேற்பு எனக்கு ஆதரவு தரணும்னு சொல்லி கேட்டு இந்த வீடியோவை நான் இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.